நம்ம எல்லாருக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்துருக்கிறது தெரியும். இப்ப அந்த சண்டை முடிஞ்சு ஒரு 6 வாரத்துக்கு நம்ம யாரும் சண்டை போட வேணாம்பா அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவா நடக்கிற சண்டையை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சதே நம்ம ட்ரம்ப் தான். பட் இவரு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது எனக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா காசால இருக்கிற மக்களா இருக்கட்டும், இஸ்ரேல் இருக்கிற மக்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈடிகன் ஃபேக்ஸ் இன்ஃபோ சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் உலகத்தில் நடக்கிற, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்டேட்டா மொபைல் போன்லேயே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர், அதாவது இஸ்ரேல் காசா போர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்பவுமே கேள்விப்பட்டது. எப்படா இந்த சண்டை நிற்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேல்ல ஒரு தாக்குதல் பண்ணாங்க 2023 அக்டோபர் 7 அப்ப. இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஒரு 1200 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. ஒரு 200 பேர்த்த இஸ்ரேல்ல இருந்து கடத்திட்டு போயிட்டாங்க ஹமாஸ் அமைப்பினர். இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, உடனடியாக காசா மேல அட்டாக் பண்ணாங்க. இவங்க பண்ண அட்டாக்ல காசால மட்டுமே கிட்டத்தட்ட 47,000 மக்களுக்கு மேல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா பார்க்கணும்னா ஒரு 13,000 குழந்தைங்க, 13,000 பச்சை குழந்தைங்க இறந்துருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா 2 நாள் முன்னாடி இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுல ஒரு பச்சை குழந்தை, அதாவது 2 வருஷத்து குழந்தை இறந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தலாம் பிளான் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது ஹமாஸ் அமைப்பினர் என்ன சொன்னாங்க, நாங்களாம் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரம்ப் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்டதும் ஹமாஸ் அவர்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையில என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த 6 வாரத்துக்கு 2 பேர் சண்டை போட்டுக்க மாட்டோம், அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 6 வாரத்துல காசால இருந்து எத்தனை பேர்த்த இஸ்ரேல் பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஹமாஸ் அமைப்பினர் வந்து எத்தனை பேர்த்த இஸ்ரேல் இருந்து பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களையும் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கறத டீல். சோ அந்த டீல் படி 2 தடவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருந்து ஒரு 95 கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹமாஸ் அமைப்பினர் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர்த்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேத்து இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர்த்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து நம்ம ஹமாஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4 பேர்த்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ராணுவத்துல பணிபுரிஞ்சிட்டு இருந்த 4 பெண்கள் தான். சோ இவங்களை இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பக்கம் ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போனவங்க எல்லாமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சைடு இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. சரி, அப்படியே காசால இருக்கிற மக்கள் இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, காசால வந்து போர் நிறுத்த அறிவிச்சாச்சு. ஆனா சண்டை நடக்கும்போது காசால இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. பட் இப்ப சண்டை நின்றுச்சு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம திரும்பவும் வந்து நம்ம ஊர்லயே பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணாங்க, வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் மறுபடியும் காசாவை சேர்ந்த மக்கள் காசாக்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வரும்போது இஸ்ரேலோட படை வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவன் ஏன் காசாக்குள்ள மக்கள் விட மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க காசால வர நியூஸை பாத்தீங்கன்னாவே தெரியும், ஹமாஸ் அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டாங்க இஸ்ரேலோட அட்டாக்ல. பட் இப்போ வர வீடியோஸ்ல பாருங்க, ஹமாஸ் அமைப்பினர் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்கன்னு ஒரு ராணுவத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராணுவத்தில் நிறைய பேர் சேர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைதி பேச்சுவார்த்தைனால ஹமாஸ் அமைப்பினர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே வராங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருந்தப்பயே இஸ்ரேலை போட்டு அந்த அடி அடிச்சாங்க. இப்போ இந்த போர் நிறுத்தத்தினால ஹமாஸ் அமைப்பினரோட கூட்டம் அதிகமாயிடுச்சு, அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே வருது. இதை பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிக்குமே இப்போ ஒன்று புரியுது, ஹமாஸ் அமைப்பினர் மறுபடியும் வளர்ந்தாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா தான் போகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை மறுபடியும் காசாக்குள்ள போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இங்கதான் நம்ம தலைவர் ட்ரம்ப் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது ஜோ பைடன் இருந்தப்ப இஸ்ரேலுக்கு வந்து இந்த மாதிரியான ஆயுதங்கள் பாம்ஸை வந்து நம்ம கொடுக்க கூடாதுன்னு ஒரு டீல் வச்சிருந்தாரு. அந்த டீலை நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்த அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான பாம்ஸை வந்து இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாம்போட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாம் அடிச்சுன்னா கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு 300க்கும் மேற்பட்ட மீட்டர் இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாம்ஸை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாவை சேர்ந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசா விட்டு வெளியே போயிருங்க, நீங்க பக்கத்துல இருக்கிற எகிப்தா இருக்கட்டும், ஜோர்டனா இருக்கட்டும், அங்கிட்டு போயிட்டு உங்க வாழ்க்கை இனிமேல் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க, இனிமேல் காசாக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி இஸ்ரேல் ஆர்மியை மக்களை வந்து காசாக்குள்ள உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ட்ரம்ப் வந்து அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு பாம்பு கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மக்களை காசாக்குள்ள வரவிடாம பக்கத்துல இருக்கிற எகிப்தா இருக்கட்டும், ஜோர்டனா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் போய் இனிமேல் உங்க வாழ்க்கையை அங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அங்க இருக்கிற கவர்மெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. சோ காசாக்குள்ள இப்ப இருக்கிறது யாரு, ஹமாஸ் அமைப்பினர் மட்டும்தான். அவங்க பயங்கரமா உள்ள இருக்காங்க, நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. சோ அதே டைம்ல இஸ்ரேல் இந்த பக்கம் பாம்ஸ் வாங்கியிருக்கு, பயங்கரமான பாம்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இந்த 6 வார பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களை ஃபுல்லா காசால இருந்து வெளியேற்றிட்டு
அமாஸ் அமைப்பினரை ஒட்டுக்கா போட்டு தள்ள போறாங்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பாம்ஸ் இருக்கு. இப்போ போட்டாங்கன்னா அந்த இடமே ஃபுல்லா காலியாயிரும், கண்டிப்பா காலியாயிரும். ஆல்ரெடி காசால ஒண்ணுமே இல்லை, வெறும் கட்டடமும் இடிஞ்சு போன கட்டடம் அதெல்லாம் தான் இருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறாரு, நான் எகிப்திட்ட பேசிட்டேன், ஜோர்டன்கிட்ட பேசிட்டேன், ஸோ மக்கள் நீங்க அங்க போனீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பட் எகிப்து ஜோர்டன் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு மக்களை வச்சு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு லட்சக்கணக்கில் அங்கிட்டு போயிட்டு எனக்கு தங்க இடம் கொடு, சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணும், அவங்களுக்கும் ஒரு பெரிய சிக்கல் தான் அது. ஸோ அவங்க கண்டிப்பாக அதை யோசிப்பாங்க. பட் நடக்கிறது எல்லாமே நம்ம ஒரு கெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகிற மாதிரியே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.